அனைவருக்கும் வணக்கம். நம்ம த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்கள் ஆழ்மனத்தில் அற்புத சக்தி அப்படின்ற புக்கில் சாப்டர் 6 மனத்தின் சக்தியை குணமாக்கும் சில நடைமுறை உத்திகள் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். எல்லோரும் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தலைப்பில் நம்மளோட ஆத்தர் குணமாக்கும் அப்படின்றது ஒரு நோயை குறிப்பிடலை, நம்மளோட ஆசை நிறைவேறதை பற்றி சொல்லியிருக்காங்க. பிரார்த்தனைன்னு எடுத்துட்டோம்னா நிறைய விதமான பிரார்த்தனை இருக்குங்க. அதாவது கூட்டு பிரார்த்தனை, இல்லை மத ரீதியாக நிறைய பிரார்த்தனைகள் நம்மளுக்கு தெரியும். நம்மளோட பிரார்த்தனை எப்போ நிறைவேறும், அந்த நிறைவேறதுக்கு நம்ம பிரார்த்தனை எந்தெந்த வழிமுறைகளில் செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு அந்த பில்டிங் கட்டுறதுக்குரிய பிளானு, ப்ளூ பிரிண்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஃபைனலாக தான் அந்த பில்டிங்கை கட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரார்த்தனையை எப்படி பண்ணணும், எந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். முதல் வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியான நிலையில் பிரார்த்தனை. அமைதியான நிலையில் பிரார்த்தனை அப்படின்னா நம்மளோட மனம் ரொம்ப அமைதி நிலையில் நம்ம இறைவனை நோக்கி, என்னுடைய ஆசை இது நிறைவேற எனக்கு நீங்கள் உதவுங்கள், எனக்கு நீங்கள் வகை செய்யுங்கள் அப்படின்னு அமைதியான முறையில் பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனை பண்ணும்போதே நம்மளோட மனம், எண்ணம் எல்லாமே தூய்மையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்றாங்க. நம்மளுக்கு பிரார்த்தனை பண்ணதே அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், நம்மளோட ஆசை நிறைவேறிடுச்சு, நம்மளை பிரார்த்தனை நிறைவேறிடுச்சுன்ற எண்ணம் நமக்குள்ளே வரும். அந்த பிரார்த்தனை நிறைவேறினா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை நம்ம ப்ரேயர் பண்ணும்போதே அனுபவிக்கணும். அதுதாங்க அமைதியான நிலையில் பிரார்த்தனை அப்படின்றாங்க. இதை நம்ம நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு கோவிலுக்கோ ஏதாவது ஒரு இடத்துக்கோ போகும்போது, இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இங்கே வந்தது என்னோடய எல்லா கஷ்டமும் தீர்ந்த மாதிரி, மைண்டை ரிலாக்ஸாக அமைதியாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது மாதிரி தான் உங்களோட பிரார்த்தனை இருக்கணும். அது கோயிலாக இருக்கலாம், எந்த ஒரு இடமாகவும் இருக்கலாம். அமைதியான நிலையில் உங்களோட பிரார்த்தனை உங்கள் வீட்டில் இருந்தே கூட பண்ணலாம், ஆனால் அது அமைதியான முறையில் இருக்கணும். கடவுளிடம் போய் பிரார்த்தனை பண்ணும்போது அழுதோ கோபப்பட்டோ இது எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்ற விவாதத்தை வச்சோ நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இதுவரைக்கும் நடந்தது எனக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு, என்னுடைய ஏதாவது ஒன்று தேவை நிறைவேறாட்டி அது ஏதாவது ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இருக்கும், எனக்கு இப்படி இருந்தால் நான் என் வாழ்க்கையில் இப்படி முன்னேற்றம் அடைஞ்சால் எனக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற நம்மளோட பிரார்த்தனையை சொல்லணும். அதில் பாசிட்டிவ் திங்கிங், நல்ல எண்ணம் நிறைஞ்சிருக்கணும், சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கணும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்பனை பிரார்த்தனை. அதாவது நம்மளோட ஆசை, நம்மளோட எண்ணம் நிறைவேறின மாதிரி கற்பனை செய்யணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சிருக்கேன்னா, அப்போ நான் மெடிக்கல் காலேஜுக்கு சீட்டு கிடைச்ச மாதிரியும், அந்த காலேஜுக்குள்ளே போகிற மாதிரியும், எனக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைச்சா எல்லோரும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ, ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்களே, அது எல்லாத்தையுமே நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு டிகிரி வாங்குகிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். ஸோ காலேஜே சேராட்டியும் நீங்கள் டிகிரி வாங்குகிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும். ஸோ நான் டிகிரி வாங்க போகிறேன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆகிட்டேன், அந்த டாக்டர் சேரில் போய் உட்காடுறேன், ஸோ நான் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட கற்பனையில் நினச்சி பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம். நம்மளோட கனவு நிறைவேற 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட இந்த கனவு நிறைவேறுங்க. அதுக்கு உங்களோட பிரார்த்தனையை கற்பனையாக கொண்டு போகணும். ஸோ கற்பனைக்கு அதிக சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இம்ப்ரெஸ் த சப்கான்ஷியஸ் மைண்டு. இது என்ன அப்படின்னா, நம்மளோட ஆழ்மனத்தை இம்ப்ரெஸ் பண்ணணும். நம்ம ஆழ்மனசுக்கு நம்மளோட பிரார்த்தனையை கொண்டு சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் நம்மளோட பிரார்த்தனையை ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லிகிட்டே இருக்கணும். அதை சிம்பிளாக நம்ம ஒரு சின்ன வேர்டிங்ஸாக ஒரே சென்டென்ஸாக கூட கொண்டு வந்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஐ மே பிகம் அ டாக்டர், நான் ஒரு டாக்டர் ஆகணும்.
நான் ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ், நான் ஒரு புது வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு வரியாக எடுத்துக்கோங்க. அதை மறுபடியும் சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் எத்தனை தடவை சொல்கிறீங்களோ அத்தனை முறை அதுக்கு பவர் அதிகமாகும். உங்களோட ஆழ்மனத்திட்ட அது ஆழமாக போய் சேரும். அப்போ உங்களோட பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அடுத்த முறை ரொம்ப முக்கியமானது தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ சொல்கிறது எப்போங்க சொல்லுவோம்? நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா, ஏதாவது ஒரு ஆசையை நிறைவேற்றினாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம்ல. ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களோட ஆசை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் தேங்க்யூ சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு கற்பனையில் நம்ம ஒரு ஆசை நிறைவேறுற மாதிரி கற்பனை பண்ணுறோம்ல, அதில் வாழ்த்து சொல்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லுங்கள். ஸோ கடவுளுக்கு தேங்க்யூ, எனக்கு இந்த கனவை நீ உருவாக்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூ, இந்த கனவை நீ நிறைவேற்ற போவதற்கு தேங்க்யூ அப்படின்னு ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த நன்றியோட பலன் பெரிதாக தான் இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்பிக்கை. நம்மளோட பிரார்த்தனையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். அதாவது நான் நம்பிக்கை இல்லாமல் முடிஞ்சால் என்னை கலெக்டராக்கியிருப்பா அப்படி பிரார்த்தனை இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் கலெக்டராகவே, என்னோட இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக நீ நிறைவேற்றுவ அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் ஒளிமயமாக ஆரோக்கியமாகவும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்கள் எண்ணங்கள் மூலம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கைகளின் மூலம் மீண்டும் உங்கள் மனத்திரையில் கொண்டு வரலாம். இது ரொம்ப அழகான லைன். அதான் இந்த லைனையே நான் வாசிச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் என்னோட எண்ணங்கள் நிறைவேற்றப்படும், எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நான் கலெக்டர் ஆவேன், கண்டிப்பாக நான் டாக்டர் ஆவேன், என்னோட ஆசை நிறைவேறும், கண்டிப்பாக ஒரு நாள் நான் வீடு கட்டுவேன். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அதை யோசிக்கணும். உங்கள்கிட்ட மற்றவங்க எதிர்மறையான எண்ணங்களை சொல்கிறாங்களா? நீ டாக்டர் ஆக மாட்ட, நீ கலெக்டர் ஆக மாட்ட, உன்னால் வீடு கட்ட முடியாதுன்னு எதிர்மறை எண்ணங்களை உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா? அப்பையும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். கடவுளே, நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், இவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் நான் பிரார்த்தனை பண்ணலை, நம்ம கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் பிரார்த்தனை பண்ணுறோம். கடவுள்கிட்ட நம்பிக்கை வச்சு நம்மளோட பிரார்த்தனையை சொல்லுவோம், நிச்சயம் அது நிறைவேறும். உங்கள் மனதில் நம்பிக்கையுடனும் ஆழ்மனதின் சக்தியுடனும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.